பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்கள் ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணின சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. ஐயா, இந்த வரம் பெறுவோம் வருக அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் நமக்கு என்ன தேவையோ அதை முடிவாக எடுத்துக்கணும். சில சமயம் இந்த முடிவுலேயே இருக்க முடியுதுங்க. சில சமயம் அந்த முடிவை மாற்றிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வருதுங்க. எப்படி அந்த நமக்கு தேவையை எப்படி முடிவு எடுக்கிறதுங்க, எப்படி அந்த முடிவுலேயே நிலைச்சிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதாவது நம்ம முடிவு எடுக்கிறதுங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பாறை அந்த வெடித்து சிதற மாதிரி அது அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பெரிய கெஸ்ட் வரார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவர் வரும்பொழுது அவர் மேலே மலர்கள்லாம் சொரிகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே என்னன்னு சொன்னால் ஒரு பட்டன் தான். நீங்கள் இந்த பட்டனை தட்டுனீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த பாறை வெடித்து தூள் தூளாயிரும். அதே மாதிரி இங்கே இன்னொரு பட்டன் அமுக்குனீங்கன்னா இவருக்கு மலையெல்லாம் சொரியும், மலர்களாக சொரியும். இந்த பட்டனுங்கிறது சர்வசாதாரணமாக சின்ன மேட்டர் தான். ஆனால் அந்த பிரம்மாண்டம் அங்கே அதோடைய ரிசல்ட் பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய பாறைகளெல்லாம் அடித்து தூள் தூளாக்கும். அது அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம முடிவுகள்ங்கிறதும் ஒரு சின்ன பட்டன் அமுக்கிறது தான். வேணும்னா வேணும்னு வச்சுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம்னு எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஒன்றும் மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவில் நம்ம அதை மாற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதையும் ஒரு முடிவாக எடுத்துக்கணும். நம்ம முடிவை மாற்றக்கூடாதுன்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கணும். அப்படி தான் அந்த முடிவோடு இருக்கணும். இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடிகாரனாக இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் குடிக்க மாட்டேன்னுட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் குடிச்சிருவாங்க, பிறகு ஸ்மோக் பண்ணிடுவாங்க. ஆனால் என்னன்னா நான் இந்த குடிக்க மாட்டேன் ஸ்மோக் பண்ண மாட்டேங்கிற முடிவை மட்டும் மாற்றக்கூடாது. ஏன்னா நம்மளால் முடியல, அதனால் அந்த முடிவில் இருந்து நம்ம விவசாயின்னு சொன்னால் எப்படி அந்த பிரச்சனை தான் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த முடிவை மாற்றாமல் முடிவுக்கு மீறி கூட நடந்தாலும் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு ஸ்மோக் கூட பண்ண, குடிக்க மாட்டேங்கிறது குடிக்க கூட பண்ணுங்க. காலப்போக்கில் ஒரு சமன்பாடு கிடைக்கும். முடிவு சைலண்டாக இருந்து கிடைப்பாங்க. அது எப்படி இந்த ஒரு பட்டம் பெரிய பாறைகளோட அதே மாதிரி முடிவு அளவுக்கு பவர் உடனே அது வேலை செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் முடிவை நீங்கள் நம்புங்க, அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்கிற நம்புங்க. முடிவை மாத்திர வேலையை விட்டுருங்க. உடனே நடக்கலையேங்கிறதுக்காக முடிவை மாற்ற வேண்டாம். இதுக்காக அதே நேரத்தில் என்ன சொன்னால் முடிவை மாற்றக்கூடாதுன்னு சொன்னால் சில நேரங்களில் அந்த இது செயல்படுறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொன்னால் அது காலாவதியாக சொன்னால் முடிவை மாற்றுறது இதுக்கே வேறையே இல்லைங்கிறது அந்த முடிவை வச்சு லாபம் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவரை குணப்படுத்தணும்னு பார்த்தோன்னா அவர் இறந்தே போயிட்டாருன்னா பிறகு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்க முடியும்? அதனால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிலது காலாவதி ஆகிட்டுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி ஸ்கோப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் முடிவை நீங்கள் மாற்றவே கூடாது. முடிவாக தான் இருக்கணும். அந்த முடிவுக்கு விரோதமாக கூட நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் செயல்படுங்க. ஆனால் முடிவை மாத்திர வேலையை பண்ணிடாது. இப்போ நம்ம தேவைக்காக நம்ம வாழ்க்கையில் ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறீங்க. இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ சொத்து சேர்த்தணும் முடிவு பண்ணுறோம். அந்த முடிவை மாற்றாமல் நம்ம அதுபடி நம்ம செயல்படுறாங்க. இதில் இந்த செயல்படுறதுக்கு அந்த செயல்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், முடிவு எடுத்துடுறீங்க முதல் படி. அதில் அந்த செயல்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அதில் அந்த பிளானிங் திட்டமிடுதல் இதுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அது நடக்காத பட்சத்தில் வர்ற திங்கிங், அதாவது இது நடக்காது, இது நடக்குமா அப்படின்னு கிளம்புற பயம், இதெல்லாம் நம்ம எப்படிங்க அதை டேக்கிள் பண்ணுறது? நம்ம என்னென்ன இது வழியாக நம்ம இதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறது எப்படி நீங்கள் வெற்றி பெறணுன்றதுன்னா ஏற்பட்டிருந்தாலும் ஏதாவது ஒரு பணியை நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கு பிறகு அந்த பணி வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்னு சொல்லி நினைச்சோம்னா பிறகு நீங்கள் அந்த பணியை வேண்டான்னு சொல்லி கைவிடுற மாதிரி ஆயிடுது. பணி சம்பந்தமா வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிறது ஜெனரலான முடிவு.
பிறகு நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒன்று செய்யும்பொழுது தான் அந்த இதில் தான் வந்து டவுட்ஃபுல்லாக ஏற்படக்கூடாது. இது செய்வோமானுக்கு ஒரு நேரம் சில செய்ய வேண்டாங்க. தொழிலை செய்யும்போது நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றின அதாவது அதனோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டோட்டல் மைண்டை விட்டுட்டு ஆமாம் நம்ம வந்து இந்த செயலை வந்து ஒரு எப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒரு தியானம் போல் வந்து அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், செஞ்சுட்டே இருந்தால் அதுக்கான ரிசல்ட்டுகள் வந்து ஏன்னா இந்த செயல் இந்த தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் ஆமாங்கிறதுல உங்களுக்கு அதில் ஏதாவது சரி சக்ஸஸான தொழிலே இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கைவிட்டுறலாம். சக்ஸஸான தொழில் அப்போ நம்ம செய்ய தான் ஆகணும். ஆனால் எடுத்த இடத்துல சக்ஸஸ் எல்லாம் வராது, கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து டீல் பண்ணணுங்கிற ஒரு முடிவு இருந்துட்டு நீங்கள் சிறுக நீங்கள் அதை அணுகி நீங்கள் வெற்றியை இலக்கை போய் அடைகிற மாதிரி பண்ணிடலாம். பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.